உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். பொண்ணு தாயி ஒரு நாளும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மருந்தும் சொல்லித்தரேன், விருந்தும் சொல்லித்தரேன். நீங்க பாத்தீங்களா? கடை பரப்பி வச்சிருக்கிறேன். இத்தனை பொருளும் சேர்த்து செய்யறதுதான் கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுனா உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒரு பழைய பாட்டு. இப்ப நீங்க அந்த முக்காபுலா பாட்டே தெரியாத பிள்ளைங்கள்லாம் இருக்கு. அப்படின்னாக்கா அதோட சின்னதுகளா இருக்கு. இப்ப என் காலத்து பாட்டை யாருக்கு தெரியும்? மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா பொட்டி வண்டியிலே, புள்ளைய பெத்த அப்பா வந்தா மொட்டை வண்டியிலே, பொண்ண பெத்த அப்பா வந்தா ஓட்ட வண்டியில, காக்கா கடி கடிச்சு கொடுத்தேன் கமுறு கட்டு முட்டாயி, சோக்கா வாங்கி தின்னு புட்டு விட்டானையா கொட்டாவி, ஒட்டாஞ்சலிய எடுத்துக்கிட்டு ஓடு நாங்க மாறுக்கட்டு, ஒராழாக்கு அரிசி வாங்கி ஒலையில தான் போட்டுக்கிட்டு, கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு கும்மாளந்தான் போட்டுக்கிட்டு, குழவி கல்லு புள்ளைய ஒண்ணு குஷியாக பெத்துக்கிட்டு, ஆராரோ நீ யாரோ அருமையான குழந்தையாரோ. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு எம்புட்டு நாளாச்சு. என் மனசுல அப்படியே பசுமரத்து ஆணி போல அப்படி பதிஞ்சிருக்கு. அதுல இருக்கிற வார்த்தை கூட்டாஞ்சோறு. அந்த கூட்டாஞ்சோரோட இந்த கூட்டாஞ்சோறு என்னன்னு கேட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு அதை செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். அரிசி, துவரம்பருப்பு, புளி, உப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், கடுகு, மஞ்சத்தூள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு சீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, இதெல்லாம் போட்டு அரைக்கணும். தாளிச்சு கொட்டுறதுக்கு கருவேப்பிலை. இதுக்கு என்னெல்லாம் காய்கறி போடணும்னா பூசணிக்காய், மாங்காய், வாழைக்காய், அப்புறம் பரங்கிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, கொத்தவரைக்காய், அரைக்கீரை. இப்போ முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு முன்னால இந்த பருப்பை வெந்நீர்ல ஊற போட்டுறணும். இந்த வெந்நீர்ல ஊற போட்டா அப்படிங்கிறதுக்குள்ள வெந்துடும். அரிசியும் நனைச்சு வைக்கணும். ஏன்னு கேட்டா அது கொஞ்சம் ஊறினாக்கா நல்லா வெந்துடும் இல்லைங்களா? இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகா வத்தல், சீரகம், இதை நல்லா வழுன்னு அரைச்சிட்டு வந்துடணும். அதுதான் நம்ம அதுல போட போற மசாலா. அப்புறம் இந்த புளிய கொஞ்சம் வெந்நீரை ஊத்தி நல்லா ஊற வச்சு அந்த சாறு எடுத்து வச்சிடணும். கல்லுப்பு தான் இதுக்கு, காரத்துக்கு தான் மிளகா வத்தல். இப்ப வாங்க போய் மசாலாவை அரைச்சிட்டு வர சொல்லிடுறேன். முத்து பேச்சி, வா தங்கம், இங்க வா, இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துரு. இப்ப நாம கூட்டாஞ்சோறு செய்யலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், அது சுடட்டும். சுட்ட பிறகு இப்போ இதுல கொஞ்சம் கடுகு, கடுகு வெடிக்கும் போது உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வதங்கின உடனே வதங்கி வாசனை வரும்போது இந்த விழுது அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, தேங்காய், சீரகம், பூண்டு, மிளகா வத்தல்,
இது அப்படியே போட்டுறக்கூடாது. இதுல கொஞ்சம் புளி தண்ணியை ஊத்தி கடைசியில சேர்த்துக்கணும். அப்படியே சில பேர்லாம் கொஞ்சத்தை போட்டுட்டு பாத்திரத்தோட தேக்க போட்டுருவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. துளியூண்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த விழுது அந்த பச்சை வாசனை போகணும். இதுல இந்த கரைச்சி வச்சிருக்கிற ஆஹா இன்னும் ஒண்ணு முக்கியமா மறந்துட்டேனே, கருவேப்பிலைய முன்னாலேயே போட்டிருக்கணும். எல்லாம் ஆர்வ கோளாறுது. இப்ப கேட்டா நான் சொல்லுவேன் எனக்கு ஞாபகம் மறதின்னு. அதெல்லாம் இல்ல, மறந்துட்டேன். என்னாச்சா, இத போட்டு நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணிய ஊத்திடுவோம். இப்ப பாருங்க, அந்த புளி தண்ணியிலையும் கொஞ்சம் தண்ணிய ஊத்தி வீணாக்காம இந்த இதுலயும் ஊத்தி அப்ப எதுவும் வேஸ்ட் ஆகல. இப்ப இது நல்லா கொதிக்கணும். ஒரு 4 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்ப அந்த அரிசி ஊற போட்டு வச்சிருக்கேன், பச்சரிசி, துவரம்பருப்பையும் வெந்நீர்ல நல்லா ஊற வச்சிருக்கேன். இவ்வளவு காய்கறியும் போட்டு, அரிசியும் போட்டு, பருப்பையும் போட்டு, உப்பையும் போட்டு, அதான் கூட்டாஞ்சோறு. கூட்டணி சோறா? இல்ல, கூட்டாஞ்சோறு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஆஹா என்ன வாசனைங்கிறீங்க. இப்போ இதுல உப்பையும் போட்டுடுறேன். உப்பு வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். இப்ப என்ன செய்யணும், ஒரு காயா போடும். சாதாரணமா காயெல்லாம் நாம இப்ப முருங்கைக்காய் போட்டேன்னா சீனியா இருக்கா. முருங்கைக்கீரை அரைக்கீரை பொடியா நறுக்கினது, வாழைக்காய். இது கொஞ்சம் தண்ணி ஊத்திப்போம். அரிசி வேற வேகணும்ல. இது நல்ல சௌரியம்ங்க. எதையும் வதக்க வேண்டாம், தூக்கி போடு எல்லாத்தையும். அத்தை போடு இத்த போடு. மாங்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்ச பரங்கிக்காய். என்னைக்காச்சும் உங்க வீட்டுல எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா 10-15 செய்ய வேண்டாம். இந்த ஒரு கூட்டாஞ்சோறு செஞ்சிருங்க, அப்பளம் பொரிச்சு வச்சிருங்க. வாழைக்காய் கருத்துறக்கூடாதுங்கிறதுக்காக எப்போதும் தண்ணியில போட்டு வைக்கணும். முக்கியமா இதுக்கு முருங்கைக்கீரை வேணும், அரைக்கீரை வேணும், சின்ன வெங்காயம் வேணும். இப்போ காய்கறி எல்லாம் போட்டாச்சு. இந்த வெந்நீர்ல ஊற வச்ச பருப்பையும் போட்டுடுறோம். அது இந்த மண் சட்டியில எது போட்டாலும் அப்படியே புடிச்சுக்குதுப்பா. இப்போ இதுல ஊற வச்சிருக்கோம்ல அரிசியும் போட்டோம்னா களைஞ்சு இவ்வளவு நேரம் ஊற வச்சு அத போட்டு கிளறிட்டோம். இப்ப நல்லா வேகணும்.
அரிசி வேகணும், பருப்பு வேகணும், காய் வேகணும். அதுக்கு இந்த தண்ணி சரியா இருக்கும். உப்பு மட்டும் கடைசியில கொஞ்சம் வேணும்னா பார்த்து போட்டுக்கிடுங்க. முன்னாலேயே போட்டுறாதீங்க. இறக்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. இந்த சாதம் பருப்பெல்லாம் வெந்த பிறகு இம்புட்டூண்டு வெல்லம் அதை போட்டோம்னாக்க ருசி கரெக்டா போயிடும். இப்ப நல்லா வேகட்டும். அம்மாடி, ஒரு வழியா கூட்டாஞ்சோறு. இதுல அந்த முருங்கைக்கீரை வாசனை தான். நான் முதல்லயே சொன்னேன்ல ஒரு சின்ன ரகசியம் வச்சிருக்கேன்னு. இம்புட்டூண்டு வெல்லம் அதை போட்டோம்னா இதுல இருக்க வேண்டிய உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் நல்லாயிடும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டுல 1008 சண்டை போடுவோம். வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருந்ததுன்னா அந்த சண்டையை மறந்துடுவோம். அது சிரிச்சதுன்னா நம்மளும் சிரிச்சிருவோம். அதை போலதான் இந்த வெள்ளைக்கட்டி ஒரு சின்ன பாப்பா மாதிரி. இப்ப ஒரே டிஷ் அப்படிதானே சொல்லுவீங்க, ஒரே டிஷ். எங்களுக்கெல்லாம் டிஷ்ஷும் டிஷ்ஷும் தெரியும். ஆனா இந்த டிஷ்ஷும் தெரியும். பாத்தீங்களா? கூட்டாஞ்சோறு குப்பம்மா சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு பண்ணிட்டோம். நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஏன்னா இது உடம்புக்கு நல்லது. எல்லா காய்கறியும் போட்டிருக்கு, அரிசி போட்டிருக்கு, துவரம் பருப்பு போட்டிருக்கு, இம்புட்டூண்டு எண்ணெய் விட்டுருக்கு. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகா வத்தல், தேங்காய். இதை விட என்னங்க வேணும்? இதை 2 நாள் வச்சு சாப்பிடலாமா? இது 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிமிஷமா பறந்துடும். நீங்க எல்லாரும் இந்த கூட்டாஞ்சோறு அதுல எப்படி எல்லா பொருட்களும் கலந்துருக்கோ அதுபோல உங்க வாழ்க்கையில சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரோடையும் ஒண்ணு சேர்ந்து என்னென்னைக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறேங்க. பொண்ணு தாயால முடிஞ்சது இது ஒண்ணுதான். கும்பிட்டுக்கிடுறேங்க.